அம்மா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அன்பர்கள் தினந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த அருமையான இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் 2 நாட்களும் மகரிஷியினுடைய அருமையான ஞான களஞ்சிய கவிகளை எடுத்துக்கொண்டு சிந்திச்சு கொண்டிருக்கோம். அந்த வரிசையிலே சிந்தனை துளிர்கள் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இன்றைய கவிதை. இந்த சிந்தனை துளிர்கள் ஒரு தனிப்பாடல்கள் திரட்டு மாதிரி ஒவ்வொரு குணாதிசயங்களாக எல்லாமே மனிதனுக்கு நன்மை கொடுக்கணுங்கிற அதே நோக்கத்துலதான் இயல்பாக நாம செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்கள்ல என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத மகரிஷி கொடுக்குறாங்க. அப்படிதான் நம்ம பார்த்தோம். இசை அப்படிங்கிறது எவ்வளவு வல்லமை வாய்ந்ததுன்னு ஒரு பாடல்ல. அதே போல மொழி இல்லையா? மொழி தானே மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம். குரல் இல்லையா? இன்னொரு மனிதனுடைய உணர்வை புரிஞ்சு கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம். இப்போ அப்படிப்பட்ட அந்த மொழியை பற்றி பார்த்தோம் நேற்றுக்கு. அதை தொடர்ந்து மகரிஷி ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் அடுத்தடுத்த பாடல்கள்ல குறிப்பிடுறாங்க. மகரிஷி அடிக்கடி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தான் இல்லையா? மனிதன் 6 அறிவு படித்த மனிதன் அந்த வரிசையிலே 5 அறிவு விலங்குகள் வரை வந்த அந்த பதிவுகள் அத்தனையும் மனிதனுக்குள்ள இருக்கு. ஆனா அதுல எது வேண்டும் வேண்டாம், என்னுடைய 6 அறிவுக்கு எது தேவை அப்படிங்கிறத யோசிச்சு விட வேண்டியதை விடணும். அப்படி மகரிஷி சொல்றாங்க, இன்னைக்கு அதாவது உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஜீவ காருண்யம் வள்ளலார் சொல்லக்கூடியது. அத மகரிஷி சொல்றாங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. அது ஏன்னா அந்த 5 அறிவு ஜீவனுக்குள்ள இருந்த ஒரு பதிவு நம்ம இன்னைக்கும் வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறது மனித குலம். ஆனா அதுலயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத ஒரு பாடல்ல குறிப்பிடுறாங்க. உணவுக்கு வேண்டி இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் உயிரை கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் அதுல பார்க்கவே சகிக்காத ஒரு பாவ முறையாக மகரிஷி ஒண்ணு குறிப்பிடுறாங்க. தூண்டில் கொண்டு பதை பதைக்க மீன் பிடித்தல் இல்லையா? அதை பார்க்கும்போது மகரிஷி சொல்றாங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு, மனிதனுக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே இந்த பாடலுக்கும் இன்றைய பாடலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீனை எப்படி பிடிக்கிறாங்க? அந்த தூண்டிலோட முள்ளுல மீனுக்கு தேவையான ஒரு உணவை வச்சு அதை தூண்டில் போட்டு பிடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஈர்த்து ஒருத்தருக்கு என்ன பிடிக்குமோ அதை கண்களால பொருளால காமிச்சு அவங்களை ஈர்ப்பது இல்லையா? அதுதான் நம்ம சாதாரண வழக்குல தூண்டில் போடுறது அப்படின்னா சொல்லும். ஆனா உண்மையில் அங்க மீனை இரையாக்குவதற்கு, மீனை நமக்கு பிடிப்பதற்கு, அதை கொலை செய்வதற்கு என்ன பண்றோம்? அதற்கான ஒரு புலன் இன்பத்தை தூண்டி விடுறோம். ஏன்னா அது இயற்கை. இச்சை என்பது இயற்கை. அது உணவு வேண்டும் என்பது மீனுக்கு இயற்கை. ஆனா அந்த புலன் இன்பத்துல மனிதன் என்ன பண்றான்? அந்த புலன் இன்பத்தையே தூண்டி தன்னுடைய ஒரு புலனுக்கு இன்பம் கொடுக்கறதுக்காக அந்த சீவனுடைய புலன் இன்பத்தை தூண்டி விட்டு பிடிச்சு உணவாக்குறான் இல்லையா? சரி, இது ரொம்ப கொடுமைன்னு மகரிஷி ஒரு இடத்துல சொன்ன. அப்ப இந்த புலன் இன்பம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருந்தாலும் அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறை தன்மை அதை தாண்டி வரணும்
இல்லையா? காட்டானை மேலேறி கடைத்தருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பார். மகரிஷி ஒரு சித்தர் பாடல் இல்லையா? சுவாமிஜி சொல்லக்கூடிய கருத்தை ஒட்டி பார்க்கும்போது இந்த புலன் இன்பம் நீ என்ன தாண்டி போயிடுவியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணம்மான்னு சொன்னா அறிவு அப்படின்னு பொருள். அந்த அறிவு எங்க இருந்து வந்திருக்கு? அந்த மேக்ரோசத்துல இருந்து வந்திருக்கு இல்லைங்களா? அந்த பேரறிவினுடைய பின்ன நிலை தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றறிவு. அப்ப அந்த சிற்றறிவுக்குள்ளே பேரறிவினுடைய தன்மை இருக்கணுமா வேண்டாமா? அப்படி இருக்கும்போது இந்த புலனை சரியாக முறையாக பயன்படுத்தணுங்கிற அறிவும் உள்ள இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தாங்க. அதுல அந்த இறைத்தன்மை என்பது எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு விளக்குது. ஒரு வெளிநாட்டுல எடுக்கக்கூடிய ஒரு இந்த ஜியோகிராபிக் சேனலுக்காக எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோல ஒரு நபர் வந்து உட்காந்து ஒரு கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. அத இதே போல மீன் பிடிக்கிற அந்த ஒரு இடத்துக்கிட்டக்க உட்கார்ந்துருக்காரு. அந்த ஒரு பறவைகளை படம் பிடிக்கிறதுக்காக. இவர் படம் பிடிக்கிறத இன்னொருவர் மேல இருந்தும் படம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் இப்படி பிடிச்சு கொண்டே இருக்கும்போது அது ஒரு 30 செகண்ட் தான். அதுல ஒரு பறவை, ஒரு பெரிய ஒரு மீனையே உண்ணக்கூடிய ஒரு பறவை நீல மூக்கோட இருக்குது. அது வந்து அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு அந்த தண்ணியவே பார்த்துட்டு இருக்கு. அப்படி டக்குன்னு ஒரு செகண்ட் ஒரு ஆக்ஷன் பண்ணுது. அப்படி தண்ணிக்குள்ள மூழ்கி வெளியில வருது. இந்த மாதிரி ஒரு 2 முறை பண்ணுது. 3வது முறை அது முழுகி வெளியில வரும்போது ஒரு பெரிய மீன் அதோட கால்கள்ல இருக்கு. அந்த மீனை எடுத்துக்கிட்டு போய் அது மரத்து மேல உட்காருது. மரத்து மேல உட்கார்ந்து அதை கால்களால பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? அதுக்கு உணவு சாப்பிடுறது இயல்பாக இருக்கக்கூடிய உள்ள டிஃபால்ட்டான குணம். அதை வச்சு அந்த தன்னுடைய மூக்கை வைத்து அந்த மீனை 2 கையிலையும் அதோட கால்கள்ல பிடிச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை டச் பண்ணும்போது டச் பண்ணி பார்க்குது. ஒரு கணம், அடுத்த கணம் என்ன பண்ணிடுது? அந்த மீனை திரும்பியும் தூக்கிட்டு வந்து கரெக்டா எந்த இடத்துல பிடிச்சதோ அந்த இடத்துல தூக்கி போட்டுருது. என்ன விந்தை, ஏன் போட்டுது அப்படிங்கும்போது அந்த கேமரா வந்து அந்த மீனை காமிக்குது. அப்படியே அந்த மீன் அப்படியே தண்ணிக்குள்ள போகுது. ஒரு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த மீன் அப்படியே நகர்ந்திருக்கும். அதனோட பின்பகுதியிலிருந்து அப்படியே நிறைய முட்டைகள் வெளியேறுது. அந்த கடல் தண்ணிக்குள்ள அப்படியே முட்டைகளை போடுது. அப்ப இங்க என்ன குணம் இருந்தது அந்த பறவைக்குள்ள நமக்கு விளங்கிடுச்சு இல்லைங்களா? அந்த மீனை தான் உணவு, அது சர்வைவல், அதுக்காக போய் பிடிச்சது. ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை அதை தொட்டு தடவி பார்க்கும்போது உணர்ந்திருக்கு. அது ஒரு முட்டைய வச்சிருக்குது. அது கர்ப்பிணி மீன். அது தன்னுடைய இனத்தை அடுத்தது போடுறதுக்கு, அந்த குட்டி போடுற குணம் இல்ல, முட்டை போடக்கூடிய அந்த உயிரினம். அதை உணர்ந்த உடனே அதை கொண்டு வந்து திருப்பி உள்ள போட்டுருச்சு. அதுக்கு ஒரு வசனம் மாதிரி எழுதியிருக்காங்க அந்த இடத்துல. பறவை சொல்லுவது போல, எனக்கு உணவு தேவைதான், அதுக்கு ஒரு மீனை கொல்லுவேன், ஆனால் ஒரு இனத்தையே கொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற அந்த இடத்துல எழுதி போடப்பட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு பொருள் பொதிந்த வார்த்தை பாருங்களேன். நான் ஒரு மீனை கொல்லுவேன், ஏன்னா எனக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியாது, அதனால மீனை கொல்றேன். ஆனால் ஒரு இனத்தையே அழிக்க மாட்டேன், ஏன்னா அது முட்டை போட போகுதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். இப்போ சொல்றோம், நம்ம யோசிச்சு பார்ப்போம். அங்க உள்ளே இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் இருக்கணும்னா, இருந்ததுன்னா இந்த செயல் பதைக்குமா இல்லையா? மகரிஷி முதல்ல தனக்கு மாற்றம் ஏற்படுத்த ஒரு கவிதையை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏதோ ஒரு கடற்கரையில கிடைச்ச ஒரு பேப்பர்ல இருந்த கவிதை தான் மகரிஷிக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த பாடல்ல அம்மா என்று அலறி ஒரு உயிரை கொலை பண்ணும் போது அந்த சத்தத்தை கேட்டு அதை போய் காப்பாத்தாதவனுக்கே நரகம்னா அதை சாப்பிடுறவனுக்கு என்ன சொல்வேன்? அப்ப அந்த மாதிரி இந்த கவிதை. இப்ப இதோட சேர்த்து நம்ம இன்றைய கவிதைக்குள்ள போலாம். இன்றைய கவிதை புலன் அடக்கம் தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த நம்ம இப்போ இதுல பார்த்த மாதிரியேதான் புலன்களின் மூலமாக பெறக்கூடிய அனுபவங்கள்ல இந்த மனம் மயங்கி இருப்பது உண்மை. இது 5 ஜீவன்கள்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது இயல்பான ஒன்றுதான். ஆனால்
எது வேண்டும் வேண்டாம் என்று கண்டு நச்சு விளை இச்சைகளை அழித்து விட்டு நலமீயும் எண்ணமே மீதம் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்புடையவன் 6வது அறிவு படைத்த மனிதன். இல்லைங்களா? என்ன ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அதுல எது நல்லது எது வேண்டாதது என்பத தனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை கொண்டு உணர வல்லவன் மனிதன். அப்ப உணர்ந்து மாத்திக்கொள்ளணும் இல்லையா? அப்ப அதுக்குதான் இன்றைய பாடல் குறிப்பிடுறாங்க மகரிஷி. கண்ணாடியில் உன்னை கருத்தோடு உற்றுப்பார், கருத்துக்கு கட்புலன் ஒன்றில் நிலைத்திடும். கருத்து கட்புலன் ஒன்றில் நிலைத்திடும். உன்னாடி முன்கண்ட உருவத்தை நினைத்து நில், உள்ளம் ஐம்புலன்களை கடர்ந்து உயர்ந்திடும். கண்ணாடி, உருவத்தை காட்டிடும் கண்ணாடி உள்ளத்தை காட்டுமான்னு ஒரு பாடல் பார்த்தோம். மகரிஷி என்ன சொல்றாங்க? கண்ணாடி காட்டும் உருவ நிலை அந்த உள் நாடி காட்டும் உயிர்நிலை அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு உருவத்தை பார்க்கிறோம், இந்த கண்ணாடியால் பார்த்து அதன் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெருக்கி கொண்டு நம்மை உணர்வதற்கான அந்த ஒரு அருமையான ஒரு முறைய வள்ளலாரும் பண்ணியிருக்கார் இல்லைங்களா? வள்ளலார் கிட்ட இருந்து மகரிஷி வந்து அந்த அந்த தொடர் மகான்கள் எல்லாமே தொடர் இயக்கம் தானே. அப்படி மகரிஷி அவர்கள் அதையே இன்னும் இன்னும் எளிமையாக்கி எல்லாரும் பண்ற மாதிரி நமக்கு கொடுத்தாங்க ஒரு பயிற்சின்னுட்டு இல்லையா? அந்த கண்ணாடி பயிற்சி என்ன செய்து நம்மளோட சூக்கும வெளிப்பாட்டினுடைய சதவிகிதத்தை அதிகம் செய்து வெளியில் இருந்து வான்காந்த களத்திலிருந்து உள்ளே வாங்கி நம்முடைய ஜீவகாந்த திணிவை அதிகப்படுத்திக்கிறோம் இல்லையா? செலவை குறைப்பது தவம், வரவை அதிகப்படுத்துவது கண்ணாடி பயிற்சி. ஆனா இங்கே சொல்லக்கூடிய இந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடியது ஜீவகாந்த பெருக்கம் பற்றி அல்ல, புலன் அடக்கம் வருவதற்கு என்ன வழி. கண்ணாடியில பார்க்கும்போது எல்லாருக்கும் அவங்களோட உருவம் தெரியும், அழகு தெரியும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே அது அழகு இது அழகு, மூக்கு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் வச்சிருக்கோம். அதை ஒட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்க்கும்போது மனம் ஏதோ ஒரு புலன்ல நிக்குது இல்லைங்களா? அப்படி ஒன்றில நிலைக்கும் போது அந்த புலன் பெற்ற அனுபவத்தோடு சேர்த்து மனம் டிராவல் பண்ணுதா இல்லையா? அது கண்ணுன்னே எடுத்துக்கலாங்க. கண்ணை பாக்குறோம், கண்ணுக்கு மை போடுறோம், என்ன போடுறோம், அழகா பண்றோம், எல்லாம் பண்றோம். அப்படியே பண்ணும்போது ஒரு ஒப்புமை, ஒருவரோட நினைத்து பார்க்கறது, முற்கால அனுபவம் இதெல்லாம் வருது. அந்த புலன் மயக்கத்திலேயே இருந்து விடுகிறோம். ஆனா அடுத்தது என்ன சொல்றாங்க? பார்க்கக்கூடிய எதுவும் மனதுக்குள்ள பதியும் இல்லையா? இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஒரு மாட்டையோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தையோ பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கண்ணை மூடுங்க, மகரிஷி படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு கண்ணை மூடினோடனே உள்ளுக்குள்ள அந்த உருவம் அப்படியே வரும் இல்லையா? இப்ப நம்ம விளக்கு பயிற்சியில கூட அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த விளக்கினுடைய தீபம் கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே தெரியும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். ஆனால் இப்ப கண்ணாடியில நம்மளையே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் யோசிச்சு பார்த்தா நம்ம உருவம் வருமா? ஒரு சின்ன ஒரு விஷயமாக கூட குறிப்பிடுறாங்க. நல்ல ஆழ்ந்து நம்ம பயிற்சிகளை செய்து ஜீவகாந்தம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளமாக கண்ணாடியில நாம பார்த்து நினைக்கக்கூடிய உருவத்தையோ இல்ல நம்மையோ நினைத்து பார்க்கும்போது நம்மளோட உருவம் மனக்கண் முன்னாடி நல்லா வருதா? மற்றவங்களெல்லாம் நினைச்சா நல்லா வருதுங்க, ரொம்ப நேரம் கூட வருது. ஏன்னா அவ்வளவு அழுத்த பதிவு கொடுத்திருக்கோம். ஆனா கண்ணை மூடி நம்முடைய உருவத்தை நாம இன்னைக்கு எப்படி உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ல இருக்கோம், அப்படியே நம்ம உருவத்தை நினைச்சு பார்ப்போமே, ரொம்ப நேரம் கஷ்டம், ரொம்ப நேரம் வராது. அப்படி வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒருங்கிணைப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க உள்ளே கடந்து பார்க்கும்போது அந்த ஐம்புலன்களை கடந்து மனம் உயர்ந்திடும். அதுதான் கண்ணாடியினுடைய தத்துவம். அந்த கண்ணாடியில நம்ம உருவத்தை பார்க்கும்போது ஒரு புலன்ல நின்னுட்டோம் அப்படின்னா அங்கே புலன் இன்பத்துல புலன் மயக்கத்துல அப்படிதான் நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடியது. இங்க கண்ணாடி பயிற்சி பத்தி குறிப்பிடல. சோ சாதாரணமா நம்ம கண்ணாடியில முகத்தை பார்க்கும்போது, ஏன்னா இந்த கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இலக்கியம் பாக்குதுங்க. அதாவது பகவத்கீதையில கண்ணாடியை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, எப்படி ஒரு தீ தீயானது புகையால் மறைக்கப்படுகிறதோ, ஒரு கண்ணாடி அழுக்கால் மறைக்கப்படுகிறதோ,
எப்படி ஒரு கருவானது கருப்பையால் மறைக்கப்படுகிறதோ அப்படியே இச்சை வயப்படும் போது மனிதனின் ஞானம் மறைக்கப்படுது அப்படின்னு பகவத்கீதையில ஒரு வார்த்தை சொல்லு. பல இடங்கள்ல இந்த கண்ணாடி பத்தி பேசியிருக்காங்கங்க. அதாவது ஷேக்ஸ்பியருடைய ஒரு விஷயம், ஷேக்ஸ்பியர் பத்தி சொல்லும் போது கண்ணாடியோட ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்த ஷேக்ஸ்பியரோட இதுல குறிப்பிடுறாங்க. கம்பனும் ஷேக்ஸ்பியரும் அப்படிங்கிற ஒரு ஒப்புமை பாக்குறாங்க. அப்படி ஒப்புமை பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்களை கம்பன் எப்படி விளக்கி இருக்கின்றார் அதையே வந்து ஒரே ஒரு நிமிஷம் நான் அந்த டாக்குமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொஞ்சம் டைம் பண்ணிக்கணும். கண்ணாடி பத்தி சொல்லும் போது கண்ணாடி முன்னாடி ஷேக்ஸ்பியரும் கம்பனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பாரிசன் பண்றாங்க. என்ன எதனால இந்தன்னா இது எல்லாமே கண்ணாடியோட சேர்த்து சொல்லும் பொழுது அதனுடைய தன்மைக்குள்ள என்ன விஷயங்கள் வைத்திருக்காங்க. இப்ப மகரிஷி சொல்வது போலவே நமக்கு அந்த திருவள்ளுவர் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருவார் இல்லைங்களா? அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. மனதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பளிங்கு எப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் காமிக்குமோ அதே போல முகம் காண்பிக்கும் அப்படின்னு வள்ளுவம் சொல்கிறது. இந்த கண்ணாடியை ஒரு உவமையா பயன்படுத்துறாரு வள்ளுவர் இந்த இடத்துல. கம்பர் பார்த்தோம்னா ஒரு ஒரு இடத்துல கண்ணாடியை ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு. அதாவது அனுமன் வந்து இதுக்கு போறாரு, இலங்கைக்கு போறாரு. அந்த இலங்கையினுடைய அழக அந்த மலைய அவர் பார்க்கக்கூடியத வந்து ஒரு கண்ணாடியோட ஒப்பிட்டு சொல்றார். அதாவது அவ்வளவு வேகமாக எழுந்து அந்த அனுமன் வந்து மலை ஏறினான். கம்பன் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, ஒரு கண்ணாடி மேல ஒரு உளுந்த போட்டோம்னா, உளுந்த பருப்பு இருக்கு இல்லையா, ஒரு முழு உளுந்து, பருப்புன்னு சொல்லல, ஒரு முழு உளுந்து, அந்த முழு உளுந்த ஒரு கண்ணாடியில தூக்கி போட்டோம்னா எப்படி அது உருண்டு ஓடும், அது எவ்வளவு வேகத்துல இருக்கும். அந்த வேகத்துக்கு அனுமன் வந்து எழுந்தான் அப்படின்னு சொல்றாரு. அதையே கம்பர் இன்னொரு இடத்துல ஸ்ரீலங்காவோட அழக வர்ணிக்கிறார். அதாவது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இலங்கைய பாக்குறாரு. அது நில உலகினுடைய அடிப்பாகத்துல இருந்து உச்சி வந்து வானுலகத்துல பொருந்தி இருக்கான். அப்படி ஒரு அழகா இருக்கான் அந்த ஸ்ரீலங்கா. அத வந்து எப்படி சொல்றாரு, ஒரு பெண் தன்னுடைய முழு உருவத்தையும் கண்ணாடியில பார்த்து எப்படி உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்பையும் அழகாக பார்ப்பாளோ அது மாதிரி அழகா ஸ்ரீலங்கா. இலங்கையினுடைய அழக அவர் அந்த கண்ணாடியில ஒரு பெண் பார்ப்பது போல அனுமன் பார்த்தாராம். அந்த உச்சி வந்து வானை ஒட்டும் போல இருந்ததாம். அதனுடைய நிலப்பரப்பினுடைய அழகு வந்து கீழே வரைக்கும் போற மாதிரி இருந்ததாம். சோ இது போல ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுறார். மகாபாரதத்துல ஒரு இடத்துல வில்லிபுத்தூரார் சொல்றாரு, திருதராஷ்டிரன் அவருக்கு கண்ணு தெரியாது இல்லைங்களா? நமக்கு தெரியும் அவருக்கு பார்வை கிடையாது. அதனால்தான் அவரை முகுர வாகனன் அப்படின்னு சொல்றாங்க. முகுரம் அப்படின்னா கண்ணாடின்னு பொருளா, ஆனனம் என்றால் முகம் அப்படின்னு பொருளாம். அதாவது கண்ணாடி போன்ற முகத்தை உடையவன். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கண்ணாடியில நாம கண்ணாடியில இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் திருதராஷ்டிரன் எப்படி திருப்பி பார்க்க முடியாதோ அது போல அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய உருவம் நம்மள பார்க்காது. கண்ணாடி எப்படி தான் பிறரால் காணப்பட்டு பிறரை தான் காணும் உணர்ச்சியற்று இருக்கிறதோ, கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நாம கண்ணாடியில இருக்கிற நம்ம உருவத்தை பார்க்க முடியும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய உருவத்துக்கு திருப்பி பார்க்கிற சொல்லக்கூடிய எந்த உணர்ச்சியும் கிடையாது. அதனால அவரை முகுர வாகனன் அப்படின்னு சொல்லி வில்லிபுத்தூரார் மகாபாரதத்துல திருதராஷ்டிரனை விளக்குறார். அப்ப இந்த ஆராய்ச்சியில பாக்குறாங்க ஷேக்ஸ்பியர் கூட இதை பத்தி சொல்லியிருக்காரா அப்படின்னா, அவருடைய நூல்கள்ல கிட்டத்தட்ட 8,84,421 வார்த்தைகளுக்கு பொருள் தெரியுதான் ஷேக்ஸ்பியர் எழுதின அத்தனையிலும். அதுல ஒரு 10 வார்த்தைகள் பொருள் தெரியாதது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு வார்த்தையாக அவர் வந்து மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம்,
அந்த படைப்புல ஒரு காட்சியில சொல்றாரு அவரு, மேன்கைண்ட்ஸ் கிளாசி எசன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறார். அதுல வந்து ஒரு ஒரு அதுல அந்த அந்த நிகழ்வு நடக்குது. அங்க ஒரு சீன். அந்த சீன் என்னன்னா, ஒரு லார்ட் ஏஞ்சலோட ஆணைப்படி அந்த இசபெல்லா அப்படிங்கிறவருடைய சகோதரனுக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. அப்ப இவ வந்து லார்ட் அந்த அந்த நீதிபதி கிட்ட மன்றாடுறா அந்த இசபெல்லா. என் மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் பத்தி சொல்லி என்னுடைய தம்பியை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறா. அந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுறார் ஒரு வார்த்தை, மேன்கைண்ட்ஸ் கிளாசி எசன்ஸ் அப்படின்னு சொல்றார். கிளாசின்னா அந்த இடத்துல இதை எழுதிய ஒரு ஒரு இலக்கிய கர்த்தா அதை கேள்வியோட விட்டுட்டாரு. இது என்ன கண்ணாடி மாதிரி உடைஞ்சிருவோமா, இல்ல பிரதிபலிப்போமா, இல்ல நம்மளோட குணாதிசயமா, மனநிலையா, உளவியல் பொருளை சொல்றாரா அப்படின்னு அந்த கேள்விய விட்டுட்டாரு. அந்த வார்த்தைக்கு பதில் இல்ல. கண்ணாடி பற்றி மேன்கைண்ட்ஸ் கிளாசி எசன்ஸ் அப்படின்னு சொன்ன வார்த்தைய ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைக்கு பொருள் சரியாக புலப்படவில்லை, புரியாத வார்த்தைகளில் ஒன்று அப்படின்னு விட்டுட்டார். ஆனா இன்னைக்கு வேதாத்திரியம் நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்களேன் அந்த வார்த்தைக்கான பொருள். மேன்கைண்ட்ஸ் கிளாசி எசன்ஸ். இங்க மகரிஷி சொல்றாங்க இல்லையா, கண்ணாடியில பார்க்கும்போது புலனை பார்த்தால் அந்த புலன் உணர்வுல நின்று விடுகிறோம். அதனை தாண்டி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைநிலை தானே நாம இருக்கிறோம், அதை பார்க்கிறோம். கடவுளை வணங்கும் போது கருத்தை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே சொல்றாங்க இல்லையா. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கருத்துல நம்மளை வரவழைக்கணும்னா நம்முடைய களங்கங்கள் போகணும். அப்போ மனிதன் இத உள்ளே பார்க்கின்ற வரை வெளியே பார்க்கக்கூடிய புலனின்ப உணர்வுகள்ல மயங்கி இருக்கக்கூடிய குணநலனை இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விளங்குச்சுங்க எனக்கு இது. நான் அப்படியே விட்டுட்டேன். அதை ஒரு நாள் எடுத்தேன், படிச்சேன். ஓ, இது வந்து சொல்லப்படாத புரியப்படாத ஒரு வார்த்தைன்னு. ஆனா இன்னைக்கு இந்த பாடல் இந்த இலக்கியத்தினுடைய ஆய்வுக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொடுத்தது. மேன்கைண்ட்ஸ் கிளாசி எசன்ஸ்னா பார்க்கும் பொழுது புலன் இன்பத்திலேயே மயங்கும் போது அங்கே குணநலன்கள்ல வேறுபாடு ஏற்படுகிறது. ஆனா எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க. இப்போ மகரிஷியினுடைய இதை வச்சு அந்த இந்த கதை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஷார்ட்ஸ்ல வந்த விஷயத்த பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப அந்த ஷார்ட்ஸ்ல வந்த விஷயம் சொல்லக்கூடியது என்ன, எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை உள்ள இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா அந்த இறைநிலை. அப்ப அத ஒரு கண்ணாடி ஒரு நகரத்தை பிரதிபலிப்பது போல நீயே பிரம்மம், அதை உணர்ந்து விட்டால் பூரணத்துவம் பெறுவாய், பிரபஞ்சமே உன்னிடத்தில் பிரதிபலிக்கிறது அப்படின்னு ஆதிசங்கரர் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். அப்ப இங்க நாம பார்க்கக்கூடிய சாதாரண கண்ணாடி இல்ல, வேதாத்திரிய கண்ணாடி. இது 2 வகை. முதல் வகை கண்ணாடியில பாக்குற உருவம் புலன் இன்பத்துல நின்னுடுது, அதிலேயே மயங்கி கொண்டு நாம செயலை செய்து கொண்டு இருக்கோம். இரண்டாவது என்ன, உள் நாடி சென்று பார்க்கக்கூடிய வகை. இப்ப குழந்தை பாக்குற மாதிரி குழந்தை என்ன பண்ணுங்க, அங்க போய் பார்த்தா கொஞ்சம் முத்தம் கொடுக்கும் அந்த உருவத்துக்கு. அது என்ன நினைச்சுக்குதுங்க, அங்கே இருப்பதும் ஒன்று, அங்கே இருப்பது ஒரு உருவம், அங்க இருந்து ஒருத்தர் என்ன பாக்குறாங்க. ஆனா நாம பார்க்க தொடங்கி அந்த அறிவு முதிர்ச்சி அடைந்ததுன்னு நினைக்கும் போது ஆஹா அது என்னுடைய உருவம் மட்டும்தான், அது என்னோட அழகை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா உள்ளே உள்நாடி பார்க்க தொடங்கிட்டா, மகரிஷி இதுக்கு ஒரு 8 வரி கவிதையில நம்மளை பத்தியே சொல்றாங்க. சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார். ஏன்னா நாம கண்ணாடியில பார்க்கறது புலன்களை மட்டும்ங்கிறதுனால பிறரை பார்க்கும் போதும் அந்த புலனை மட்டுமே பாக்குறோம். அதனால என்ன பண்றோங்க, எங்கேயாவது தவறு நடக்கும் போது நாம என்ன சொல்றோங்க, ஏன் தான் இந்த உலகம் இப்படி இருக்கும், இவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்களா, எத்தனை பெரியார் வந்தாலும் மாத்த முடியாது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஆனா இதுக்கு மகரிஷி அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, இங்க உள் நாடி பார்க்காததனோட குறைதான் இந்த மாதிரி வெளியில சொல்லிக்கிட்டு தெரியறது. சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார், எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஏன் விந்தை,
பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். நான் அப்படியேதான் இருப்பேன். எப்படி கண்ணாடியில என்னோட அழகை பார்த்துக்கிட்டு இருக்கேனோ அந்த மாதிரி நானும் என்னோட அழகை புலன்கள்ல தேடுவேன். வெளியே இருக்கக்கூடிய மக்கள், உயிர்கள், நிகழ்வுகள் அதுல எல்லாம் குறைய மட்டும் தேடுவேன். பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். இந்த பெரு நன்மை என்ன நன்மை? உலக அமைதின்னு வச்சுக்கலாமா? இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுபவர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம். முடிச்சுட்டாங்க. ஆனா உய்வதற்கான வழியும் கொடுத்த மருத்துவர் மகரிஷி தான் இல்லையா? எவ்வாறு உய்வோம்னு ஒரு ஆதங்கத்துல கேட்டுட்டாங்க. ஆனா உய்வதற்கு அடுத்தடுத்து அகத்தாய்வு பயிற்சிகள், அகத்தவம் எல்லாம் கொடுத்தாங்க. தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் எனும் இரு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். கடைசி வரிதாங்க இந்த பாட்டினுடைய புலநடக்கத்துக்கான பொருள். உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகி கொள்க. கண்ணாடியில பார்க்கும்போது உள்ள நாடி பார்ப்போம். வெளியே காட்டுறது உருவம் தான். ஆனால் உள்ளே பார்க்கும் போதுதான் அந்த உருவம் கூட அழகு பெறும் இல்லையா? அததான் அவர் அகத்தது காட்டும் பளிங்கு போல் அகத்தது காட்டும் முகம். அந்த கண்ணாடி எப்படி காமிக்குதோ பளிங்கு மாதிரி உள்ள இருக்கிறத வெளியில காமிக்கும் இல்லையா? அப்ப உள்ளே இருக்கக்கூடியது நல்லதாக இருக்கும்போது எல்லாமே அழகுதானங்க. எங்கே குறை தெரியும்? அப்ப இதுதான் புலனடக்கான ஒரு புள்ளியாக மகரிஷி அவர்கள் நமக்கு போட்டு விட்டு இருக்கக்கூடிய வேதாத்திரிய கண்ணாடி. அந்த வேதாத்திரிய கண்ணாடி என்ன கொடுக்கும்? வேதாத்திரிய கண்ணாடியை கொண்டு பார்க்கும்போது மனிதர்கள் எல்லாமே நல்லவர்கள். விழி அன்பு, மொழி கருணைன்னு சொன்னார் இல்லைங்களா? வாய் வேதம், கை நீதி, விழி அன்பு, மொழி கருணை. அது வரும் நமக்கு. தெய்வம் மனுஷ ரூபேன என்பதை கொண்டுட்டோம்னா அந்த வேதாத்திரிய கண்ணாடி கொண்டு உள் நாடி உணர்ந்து திருந்தி அந்த வேதாத்திரிய கண்ணாடி வழியே உலகை ரசித்து அன்பும் கருணையும் அகத்தே கொண்டு நிறைவாக வெற்றியோடு அமைதி கண்டு வாழ்வோம். அதற்கு ஒரு பயிற்சி தான் மகரிஷி இந்த பாடல் மூலமாக நமக்கு அழுத்தமாக பதிவு செய்திருக்காங்க. அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளம்.